Hi students, good morning. Today's topic, error in the difference of two quantities. Already we have seen propagation of errors and error in sum of two quantities. Last class la nama error in sum of two quantities பார்த்தோம். இப்போ error in difference of two quantities பார்க்கலாம். Already we said del A and del B is absolute error. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி del A del B அப்படிங்கிறது என்னது? Absolute errors of A and B. We have the measured values of A is equal to A plus R minus del A and measured value of B is equal to B plus R minus del B. நமக்கு ஏற்கனவே தெரியும் A அப்படின்னா plus R minus del A, B plus R minus del B அப்படிங்கிறது measured values நமக்கு தெரியும். இப்போ difference அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா Z தான் வந்து என்னது difference sum எல்லாத்துக்குமே Z is equal to sum அப்படின்னா A plus B, difference அப்படின்னா A minus B. இப்போ Z எப்படி எழுதலாம்? இங்க வந்து இதோட measured values வந்து A plus R minus del A ன்னு எழுதுன மாதிரி இதுல இருக்க measured values வந்து Z plus R minus del Z ன்னு எழுதணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எழுதலாம். அப்போ Z ஓட வேல்யூ, A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ. Z plus R minus del Z is equal to A plus R minus del A minus, because இந்த இடத்துல என்ன இருக்கு? difference. அப்போ minus B plus R minus del B. Next, Z plus R minus del Z is equal to, நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்? plus R minus காமனா வெளியில எடுத்துட்டு மைனஸ் உள்ளார கொண்டு போயிருக்கோம். அப்போ A minus B, ஓகே, அப்ப plus R minus வெளியில வந்துருமா? del A minus del B இங்க எழுதிருக்கோமா? ஆனா ஏன் இங்க வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா del A இந்த பிளஸ் ஆர் மைனஸ் நமக்கு ஈக்குவேஷன்ஸ் லாஸ்ட்ல வரும்போது என்ன இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சம் டிஃபரன்ஸ் எத்தனை டிஃபரன்ஸ் வேல்யூஸ் எடுத்தாலும் அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா சம் ஆஃப் அப்சல்யூட் எரருக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ பாரு என்ன எழுதியிருக்கோம்? Z plus R minus del Z is equal to Z plus R minus del A plus del B, because இந்த A minus B ஓட வேல்யூ என்ன? Z. ஆமாவா? A minus B ஓட வேல்யூ Z. ஸோ அப்போ Z எழுதியிருக்கோம். இந்த Z கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா del Z is equal to A del A plus R minus del B. இப்போ இதுதான் நமக்கு ஈக்குவேஷன். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the maximum error in difference of two quantities is equal to the sum of the absolute errors in the individual quantities. ஓகேவா? இதுதான் அதோட மீனிங். அப்போ எந்ததான் மேக்ஸிமம் வர நம்ம டிஃபரன்ஸ்ல எடுத்தாலும் டூ குவான்டிட்டிஸ்க்கு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா சம் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இந்த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அதுதான் இதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட், எரர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், ரெண்டு குவான்டிட்டிஸ்க்குள்ள எரர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்ணணும். அப்போ del A del B ஆல்ரெடி we know this is an absolute errors of A and B respectively. Next, product Z is equal to A into B. Sum அப்படின்னா A plus B, difference A minus B, and product A into B. அப்போ error is equal to Z plus R minus del Z is equal to, அதே மாதிரி நம்ம பிரிச்சு எப்படி எழுதிக்கலாம்? A plus R minus del A into B plus R minus del B. Next என்ன பண்றோம்? இது ஒன்னொன்னையும் மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் A into B, அதான் AB plus R minus del A into del B. ஓகேவா? நெக்ஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் B into del A, நெக்ஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் del A into del B. இப்படி என்ன பண்ணிருக்கோம்? நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட், divided above equation LHS by Z, left hand side Z ஆலையும் RHS right hand side AB ஆலையும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க? டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப லாஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைச்சது? Z plus R minus del Z is equal to AB plus R minus A del B plus R minus B del A plus R minus del A into del B கிடைச்சது. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுதான், ரைட் ஹேண்ட் சைடு இதுதான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணிக்கலாம்? Z டிவைடட் பை Z del plus R minus del Z டிவைடட் பை Z, ஏன்னா Z ஆல டிவைட் பண்ண சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ AB divided by AB plus R minus A del B divided by AB plus R minus B del A divided by AB plus R minus del A into del B divided by AB. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? Z கேன்சல் ஆயிடுச்சு 1, AB கேன்சல் ஆயிடுச்சு 1. அப்போ 1 plus
del z divided by z is equal to 1 plus or minus அது அப்படியே எழுதிக்கிறோம். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த a கேன்சல் ஆயிடுச்சு, b கேன்சல் ஆயிருக்கு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 1 plus del z divided by z is equal to 1 plus or minus மீதி என்ன இருக்கு del b divided by b plus or minus del a divided by a plus or minus del a dot del b divided by ab. இதையும் பிரிச்சு எப்படி எழுதியிருக்கோம்னா del a divided by a dot into the dot del b divided by b ன்னு எழுதியிருக்கோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா del a divided by a into del b divided by b, there's very small quantities. அப்போ so it has been negligible. இது ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப லோ வேல்யூல கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வேல்யூஸ் இந்த டேர்ம்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் பாருங்க, இந்த ஒன்னையும் கேன்சல் பண்ணிடு, இந்த ஒன்னையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், மீதி del z divided by z, இந்த ஒன்னையும் கேன்சல் பண்ணிட்டா del z divided by z is equal to இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும். நம்ம வந்து a வந்து ஃபர்ஸ்ட் வரனால del a divided by a plus del b divided by b ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, அவ்வளோதான். இதுதான் எரர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் எரர் இன் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இது எரர் இன் ப்ராடக்ட் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.